என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 71வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், என் வாய் நாள்தோறும் முது நீதியையும் முது இரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிற அந்த காரியம் நமக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது பாருங்கள். அதன் தொகையை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், ஓயாமல் நான் ஆண்டவருடைய கிரியைகளையும் அவருடைய நீதியையும் அவருடைய மகிமையான காரியங்களையும் பேசிக்கொண்டே இருப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தொகை கூட எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நாமும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வந்துவிட்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். தேவையில்லாத பேச்சு இருக்காது, வீணாக மற்றவங்களை குறித்து பேசுகிற காரியங்கள் இருக்காது, மற்றவங்களை பற்றி குறை பேசுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அறவே இருக்காது பாருங்கள். ஏனென்றால் ஓயாமல் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறோம், அப்படி நீதியை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம், அப்படி மகிமையான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதன் தொகையை நான் அறியேன் என்கிற அப்படிப்பட்ட ஆச்சரியமான வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து வந்து விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் பாருங்கள். பல சமயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால தானே சண்டை சச்சரவுகள், கூச்சல், குழப்பங்கள் என்று சொல்லி பெருக ஆரம்பிக்கிறதல்லவா? ஆனால் ஆண்டோடைய நீதியையும் அவருடைய கிரியையையும் அவருடைய மகிமையான காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்க ஆரம்பியுங்கள். அந்த தொகையை அறியாத அளவுக்கு கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க ஆரம்பியுங்கள். அப்பொழுது எவ்வளவு ஆச்சரியமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். அரசியலை பற்றியே சில பேர் பேசி கொண்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் தேவையில்லாத சினிமா செய்திகள், சீரியல், இவன் இப்படி செஞ்சிட்டான், அவன் அப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி மற்ற குடும்பத்தை குறித்து பேசுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். ஆண்டோடைய மகிமையான காரியங்களை பேச ஆரம்பியுங்கள். அதன் தொகை உங்களுக்கே தெரியாத அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறதாய் காணப்படட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.